திருடன் திருந்திய கதை. ரகு ஒரு சிறிய கிராமத்தில் வசித்து வந்தான். அவனுக்கு திருடுவது ஒரு பழக்கமானது. பெரிய பொருட்களை அல்ல, சிறிய இனிப்புகள், காய்கறிகள் போன்றவற்றை யாருக்கும் தெரியாமல் எடுத்துக்கொள்வான். ஆனால் ரகுவுக்கு யாரும் தன்னை பார்ப்பதில்லை, பேசுவதில்லை என்ற வருத்தம் இருந்தது. அந்த கிராமத்தின் மத்தியில் பாட்டி கமலா ஒரு சிறிய இனிப்பு கடை வைத்திருந்தார். அவர் செய்யும் முறுக்கு மிகவும் பிரபலம். அந்த கடையின் வாசனை ரகுவை எப்போதும் இழுக்கும். ஒரு நாள் ரகுவின் பசி வயிற்றை கிள்ளியது. யாரும் பார்க்காத போது ஒரு முறுக்கை எடுத்துக்கொண்டு ஓடிவிடலாம் என்று அவன் நினைத்தான். பாட்டி கமலா வாடிக்கையாளரிடம் பேசிக் கொண்டிருந்த நேரம் அது. மின்னல் வேகத்தில் ரகு தன் கையை நீட்டி ஒரு பெரிய முறுக்கை எடுத்து தெருவின் பின்னால் இருக்கும் ஒரு இருண்ட சந்தில் ஓடி ஒளிந்து கொண்டான். இப்பொழுது யாரும் தன்னை பார்க்கவில்லை என்று நினைத்து நிம்மதியடைந்தான். அவன் முறுக்கை கடித்து சாப்பிட ஆரம்பித்தான். அப்போது ரகு, அது மிகவும் ருசியாக இருக்கிறதா என்று ஒரு குரல் கேட்டது. ரகு திடுக்கிட்டு பார்த்தான். எதிரில் பாட்டி கமலா நின்று கொண்டிருந்தார். ரகு தலை குனிந்தான். பாட்டி கமலாவுக்கு தான் திருடியது தெரிந்துவிட்டது. ஆனால் பாட்டி கத்தவில்லை. அவர் தன் பையிலிருந்து வேறொரு முறுக்கை எடுத்து, இது உனக்கு ஏன் ரகு, நீ என்னிடம் நேரடியாக கேட்டிருக்கலாமே என்றார். ரகுவின் கண்களில் நீர் வடிந்தது. பாட்டி, என்னிடம் காசு இல்லை. மேலும் நான் திருடினால் யாரோ ஒருவர் என்னை பார்க்கிறார்கள் என்று நினைத்தேன். நான் யாருக்கும் தெரியாதவன் என்று மெல்லிய குரலில் சொன்னான். பாட்டி கமலா அன்பு நிறைந்த புன்னகையுடன், ரகு, உனக்கு திருட தெரியுமே தவிர வேலை செய்ய தெரியாதா? தினமும் கடை மூடும்போது எனக்கு உதவ முடியுமா? அதற்கு உனக்கு 2 முறுக்குகளும் சிறிய கூலியும் கிடைக்குமே என்றார். ரகுவின் முகம் பிரகாசமானது. நிச்சயம் செய்வேன் பாட்டி என்றான். அன்று முதல் ரகு திருடுவதை விட்டுவிட்டான். அவன் பாட்டியின் கடையில் பாத்திரங்களை கழுவவும் முறுக்குகளை அடுக்கவும் உதவினான். உழைத்து சாப்பிடுவது அவனுக்கு இனிமையாக இருந்தது. அன்றிலிருந்து ரகு மாறிவிட்டான். யாரும் பேச மாட்டார்கள் என்று நினைத்த ரகுவை இப்போது கடையின் வாடிக்கையாளர்கள் எல்லோரும் சிரிந்த முகத்துடன் பாராட்டுகிறார்கள். உண்மையான மகிழ்ச்சி திருட்டில் இல்லை, உழைப்பிலும் அன்பிலும் தான் இருக்கிறது என்று ரகு புரிந்து கொண்டான்.